வெல்கம் டு அவர் ஸ்வேதா கிச்சனுங்க. நீங்கள் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபிங்க. ஒரு கேழ்வரகு அடைங்க. எப்போவுமே வெங்காயம் பச்சை மிளகா அதை மட்டும்தான் வதக்கி போடுவோம். இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் முருங்கைக்கீரையும் கூட வதக்கி போட்டு அப்படியே மாவு பிசைஞ்சு நாம் அடையாக சுட போகிறோங்க. கேழ்வரகு மாவு வந்துட்டு ஒரு 2 கப்பு எடுத்துட்டேங்க. அது தேவையான அளவுக்கு உப்பு போட்டாச்சு. வெங்காயம் பச்சை மிளகா வதக்கி போட்டாச்சு. இப்போ முருங்கைக்கீரையும் வதக்கி அதோட போட போகிறோம். அப்படியே தோசைக்கல்ல வச்சு அதுலேயே அப்படியே வதக்கி போட்டுட்டேங்க. நம்ம இருக்க வானலில் அது இதுன்னு சொல்லிட்டு இல்லாமல் ஒரே இதுலேயே அப்படியே, ஏன்னா அதிலே தான் போட போகிறோம், அதனால் அதிலே வதக்கி அப்படியே போட்டுக்கலான்னு சொல்லிட்டு அதிலே வதக்கிட்டேங்க. கொஞ்சம் தண்ணி திட்டமாக ஊற்றி நல்லா மாவு பிசைஞ்சிக்கணும். திட்டமாக உப்பு போட்டு மாவு பிசைஞ்சு அதை அப்படியே என்ன பண்ணணும், இதுக்கு வந்து சைடிஷ் வந்துட்டு நாட்டு சர்க்கரை எது வேணாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாங்க. ஆனால் இன்றைக்கி நான் வந்துட்டு வேர்க்கடலை சட்னி அரைச்சி சைடிஷ் சாப்பிட போகிறோம். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ஈவினிங்கில் செஞ்சு கொடுங்க பிள்ளைங்களுக்கு. இல்லை டிஃபனாக கூட சாப்பிட்லாம். டிஃபனாக கூட 2 அடை சாப்பிட்டுட்டு ஒரு டம்ளர் பால் குடிச்சிக்கலாம். அந்த மாதிரி சொல்லலாம். நல்ல நியூட்ரிஷனுங்க இது. கேழ்வரகு ரொம்ப அயன் சத்து இருக்குது. முருங்கைக்கீரை அயன் சத்து இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே செஞ்சு பாருங்கள். நம்ம வீடியோவை இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வெரி மச். பாய். see you. பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள்.